Hey guys, TNPSC examinations, பேங்கிங் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம நிறைய சம்ஸ் வந்து பார்த்துருப்போம். அதில் ஒரு அரை பக்கத்துக்கு இருக்கிற சம் கூட நம்மளால் ஈஸியாக போட்ட முடியும். ஸ்டோரி மாதிரி இருக்கிற சம்ஸ், பட் சிம்பிளாக சிங்கிள் லைனில் கொடுத்துருப்பான். சிம்பிளிஃபை பண்ணுங்க, சுருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சம் வந்து நம்ம நிறைய டைமில் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்போம், நிறையா போட முடியாமல் விட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி சம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான வீடியோ சீரிஸ் தான் இது. ஸோ இது வந்து பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அட்வான்ஸாக படித்தவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது இந்த வீடியோஸ். பட் பிகினர் இப்போ தான் நீங்கள் வந்து உள்ள என்ட்ரி லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். இதை கற்றுக்கிட்டு நம்ம அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ், அப்புறம் சம் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஃபார்முலாஸ், அதுக்கான சில சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம என்ன பேசிக்கை வந்து நம்ம அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வாங்க எல்லா ஃபார்முலாஸ் அந்த ரூல்ஸும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து BODMAS. இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாம் புதுசாக இருக்கவங்க இதை கற்றுக்கோங்க. BODMAS அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அடைப்புக்குறி. அடைப்புக்குறி பிராக்கெட்ஸ். O ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆஃப். நம்ம இதை வந்து இப்போ இந்த ஓ போடுறோம் இல்லையா, இதில் வந்து தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா BIDMASன்னு கொடுத்துருப்பாங்க. BIDMAS. இந்த ஓ வந்து அவங்க எதை ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா இண்டைசஸ்ன்னு சொல்றாங்க, அதாவது அடுக்குன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது டிவிஷன், வகுத்தல். வகுத்தல். அடுத்தது மல்டிப்ளிகேஷன், பெருக்கல். ஏ வந்து அடிஷன், ஆட், கூட்டல். எஸ் வந்து சப்ட்ராக்ஷன், அதாவது கழித்தல். ஸோ இந்த BODMAS ரூல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சில சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கேட்பாங்க, அதாவது 4 + 2 - 3 / 4 அப்படின்னு போட்டு இப்படி கேட்டிருப்பாங்க. 4 + 2 இப்படி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மையெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து BODMAS மெத்தட் கம்பல்சரி. இதை ஃபாலோ பண்ணி தான் சால்வ் பண்ணணும். இதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த அதாவது பிராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பிராக்கெட்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள இந்த பிராக்கெட் இருக்கும், அதை சால்வ் பண்ணணும். அடுத்தது அதுக்கு வெளியில இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் போட்டிருப்பாங்க. அதாவது இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் போட்டு இங்கே கூட +1 கொடுத்துருக்கலாம், இந்த பக்கம் மல்டிப்ளை 2 கொடுத்துருக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிராக்கெட் நம்ம சால்வ் பண்ணணும், அப்புறம் இந்த டைப் ஆஃப் பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும், இது ரெண்டாவது. அப்புறம் வெளியில் இருக்கிற பிராக்கெட்ஸ், இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் வந்து மூணாவது. ஸோ இப்படி ஒரு பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கிறதையும் சால்வ் பண்ணிட்டே வரணும். இதான் சீக்வன்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த அடுக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டிவிஷன், வகுத்தலை சால்வ் பண்ணணும். அப்புறம் மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணணும். அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த BODMAS அப்படிங்கிற ஃபார்முலா வந்து அந்த சீக்வன்ஸை மென்ஷன் பண்ணுறது தான். இந்த அடைப்புக்குறி எப்படி சால்வ் பண்ணுறதுங்க மட்டும் ஸ்பெஷலாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபர்ஸ்ட் ரூல் சிம்பிளிஃபிகேஷனுக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். அந்த இண்டைசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அடுக்குகள். இந்த மாதிரி சம்ஸ் நிறைய நம்ம பார்த்துருப்போம். அதாவது எப்படின்னா, இப்படி 84² + 43² / 256² அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சம்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ இந்த சம் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நிறையா மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே, அந்த ரூல் எல்லாமே ஒன்றா எழுதி வர நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அடுக்கு அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் 4³ அப்படின்னா இது வந்து அடுக்கு, இது வந்து அடிமானம், இது பேஸ், அது பவர் அப்படின்னு சொல்லுவோம். அடுக்கு விதிகள்ல இப்ப அடுக்கு விதிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் ரெண்டுமே சேமா இருந்து மேல அடுக்குகள் மாறி இருந்தது அப்படின்னா, இது வந்து காமனா எடுத்துக்கணும், ஏவை காமனா எடுத்துக்கணும், மேல இருக்கிற ரெண்டையும் பிளஸ் பண்ணிக்கணும், m + n. ஸோ உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2³ × 2⁴ அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு ஆன்சர் எப்படி எழுதலாம்னா 2³ 3 + 4, அதாவது 2⁷ அப்படிங்கிறத கொண்டு வரலாம். ஸோ இதான் இந்த ரூல். அடுத்த ரூல் பார்த்தீங்கன்னா, இது பெருக்கல் விதி, அடுக்குகளின் பெருக்கல் விதி. அடுத்து வகுத்தல் விதி. வகுத்தல் விதி என்னன்னா, இப்போ ஒரு பேஸ் இருக்கு,
ரெண்டு a பவர் n a பவர் m இருக்கு, அதாவது a பவர் m டிவைடட் பை a பவர் n இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா ஏவை காமனாக எடுத்துக்கணும், இந்த n இங்கே வந்து மேலே வந்துடும், மைனஸில் வரும். இப்போ 2 பவர் 4 டிவைடட் பை 2 பவர் 3 இருக்குன்னா 2 பவர் 4 மைனஸ் 3ன்னு வரும், 2 பவர் 1ன்னு வந்துடும். ஸோ இதுதான் இந்த இதுக்கான மீனிங், வகுத்தல் விதி. அடுத்தது அடுக்குகளின் அடுக்கு விதி அப்படின்னு சொல்றாங்க. இது நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுக்குகளின் அடுக்கு விதி இது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு பேஸ் இருக்கு a பவர் m அப்படின்னு இருக்குன்னா ஹோல் பவர் n அப்படிங்கிறது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா a பவர் m இன்ட்டு n எழுதலாம். ஸோ இது என்ன ஆகும்னா ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 2 அப்படின்னு இருக்கு, ஹோல் பவர் 3 இருக்குன்னா நம்ம இது எப்படி எழுதலாம்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 2 பவர் 6 அப்படின்னு எழுதலாம். இதுதான் இதனோட மீனிங். இந்த ரூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல்ஸ். ஏன்னா நம்ம சில சின்ன ஒரு நம்பரை வந்து அடுக்குகளை கொடுத்துருவாங்க, அதை சால்வ் பண்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து எல்லாமே பேஸ் எல்லாமே ஒன்னா இருந்தது, நம்ம வந்து அந்த அடுக்கு மட்டும் என்ன பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்தது இப்போ பேஸ் வந்து வேற வேறையா இருக்கு, பேஸ் ஏ பின்னு இருக்கு, அடுக்கு வந்து ரெண்டு ஒன்னா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி கொண்டு வரலாம்னா ஏ இன்ட்டு பி ஹோல் பவர் எம் அப்படின்னு கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 2 அப்படின்னு இருக்குன்னா 2 இன்ட்டு 3 போட்டுட்டு ஹோல் பவர் 2ன்னு கொண்டு வந்துடலாம். அதாவது 2 3 6 6 ஸ்கொயர் 6 36 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ அடுக்குகள் ரெண்டும் ஒன்னா இருக்கணும், பேஸ் வேற வேறையா இருந்தா நம்ம ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு காமனாக கொண்டு வந்துடலாம் அடுக்க. ஸோ இதே தான் வகுத்தல் விதி ஒன்று இருக்கு, ஏ டிவைட் பை பி, அடுக்கு வந்து எம் எம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையுமே ஏ டிவைட் பை பி ஹோல் பவர் எம் அப்படின்னு கொண்டு வரலாம். அடுத்த ரூல் ஏ பவர் மைனஸ் எம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து 1 பை ஏ பவர் எம்னு எழுதலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 2 பவர் மைனஸ் 2 இருக்குன்னா அதை வந்து 1 பை 2 பவர் 2ன்னு எழுதலாம். இதுதான் அதனுடைய மீனிங், அதாவது 1 பை 4 அப்படிங்கிறது மீனிங். இந்த ரூல் எல்லாமே ரொம்ப முக்கியமானது, எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரூல் பார்த்தீங்கன்னா பின்னம் தொடர்பான ரூல் இது. இப்போ ஏ பை பி அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு, டிவைடட் பை சி அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ பை பி பை சி அப்படின்னு எழுதலாம். ஸோ இது எப்படி மீனிங் அப்படின்னா ஏ பை பி டிவைடட் பை சி கீழே ஒன்று இருக்கிறதா அர்த்தம். கரெக்டா? ஸோ இதை வந்து இப்போ வகுத்தல் இருந்தது அப்படின்னா ரெண்டு பின்னம் இருக்குன்னா ஒரு பின்னத்தை நம்ம தலைகீழா பண்ணிடணும். இது ஒரு ரூல், ஏ பை பி இன்ட்டு 1 பை சின்னு ஆயிடும். ஸோ இப்போ ரெண்டையும் பெருக்குங்க. இப்போ இந்த மாதிரி பின்னங்களை பெருக்கும்போது என்ன பண்ணும், மேலே இருக்கிற தொகுதி ரெண்டையும் பெருக்கணும், கீழே இருக்கிற பகுதி ரெண்டையும் பெருக்கணும், ஏ பை பி பை சி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, இப்போ 3/2 அப்படின்னு கொடுத்து டிவைட் பை 2ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதணும்னா 3/2 இன்ட்டு 2ன்னு எழுதணும். ஸோ 3/4 அப்படிங்கிறது ஆன்சர். இது எப்படி வரும், 3/2 டிவைட் பை 2/1 மீனிங். அதை நம்ம என்ன எழுதுவோம், 3/2 தலைகீழ் போடணும் 1/2ன்னு. ஸோ இது ரெண்டே பெருக்கும், இது ரெண்டே பெருக்கும் 3/4. ஸோ இது எப்படி வந்து புரிஞ்சுதா? ஸோ இதான் ரூல். இதுவே சி டிவைட் பை ஏ டிவைட் பை பி பை சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி எழுதலாம், இந்த ஏ கீழே 1 இருக்கிறதா அர்த்தம், டிவைட் பை பி பை சி அப்படிங்கும்போது இதை தலைகீழ் பண்றோம் அப்படின்னா ஏ டிவைட் பை 1 இங்கே பெருக்கலாம் மாதிரி இருக்கும் தலைகீழ் பண்ணும்போது. ஸோ சி பை பி இது எழுதுவோம். ஸோ இது பெருக்கும், இது ரெண்டையும் பெருக்கும், ஏசி டிவைட் பை பி. ஸோ எப்படி வந்து புரிஞ்சுங்களா? ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ரூல். இப்போ ஒரு பின்னம் கொடுத்து அது ஒரு முழு என்னால் வகுத்து சொல்றாங்க அப்படின்னா அந்த முழு எண் எங்கே போகுதுங்கிறது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து இப்படி இந்த ரூல் தான், இதை ஃபாலோ பண்றாங்க. நம்ம சிம்பிளா எப்படி போடுவோம், ஏ டிவைட் பை பி, சார் இப்படி போட்டால் புரியாது, இப்படி போடலாம், ஏ டிவைட் பை பி டிவைட் பை சி அப்படின்னு போடுவோம். ஸோ எதை எங்க கொண்டு வந்து தெரியாது. இப்போ என்ன பண்ணா இந்த கீழே இருக்கிறத அப்படி கீழே கொண்டு வந்து வேண்டியதான் இதுல இந்த ரூல்ஸ்ல. ஸோ ஏ டிவைட் பை பி பை சி அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணணும், இதை மேலே கொண்டு போயிடணும். ஸோ இது கூட உங்களுக்கு மறந்துடலாம். ஸோ இப்படி ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா மறக்காது. சி கீழே 1 இருக்கிறதா அர்த்தம், ஏ கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ரெண்டு பின்னங்களை பெருக்கும்போது ஒரு பின்னங்களை தலைகீழ் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் மறக்காது. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ரூல்.
வர்க்க மூலத்துல சில ரூல்ஸ் இருக்கு. வர்க்க மூலம் இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன மீனிங்? a பவர் 1/2 அப்படின்னு கொடுத்தா என்ன மீனிங்னா ரூட் ஆஃப் n. இங்க 2 இருக்கிறதா அர்த்தம். வெறும் ரூட் மட்டும் போட்டா இங்க 2 இருக்கிறதா அர்த்தம். ஸ்கொயர் ரூட் அது பேர். சப்போஸ் இங்க 3 போட்டாங்க அப்படின்னா இங்க கியூப் ரூட்னு அர்த்தம். அதாவது n பவர் 1/2 வரும். 1/3 வரும் இதாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ரூட் n அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, அடுத்தது ரூட் a இன்ட்டு பி அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட் a இன்ட்டு ரூட் பின்னு பிரித்து எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் டிவிஷனும் a டிவைடட் பை b அப்படிங்கும்போது ஸோ ரூட் a டிவைடட் பை ரூட் b அப்படின்னு எழுதிக்கலாம். இது எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா b வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அப்போதான் இந்த மாதிரி பிரித்து எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு ரூல். n 1/2 அப்படிங்கிறது ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n மீனிங் a இன்ட்டு அதாவது ஹோல் ரூட் ஆஃப் a இன்ட்டு b அப்படிங்கிறது a ரூட் ஆஃப் a இன்ட்டு ரூட் ஆஃப் b அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். அடுத்து ரூட் ஆஃப் a பை b அப்படிங்கிறது ரூட் ஆஃப் a டிவைட் பை ரூட் ஆஃப் b பிரித்து எழுதிக்கலாம். டெசிமல்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 0.3 கொடுக்குறாங்க. அதாவது முழு எண்ணுக்கு அப்புறம் புள்ளி வச்சு வர்ற எண்கள் எல்லாமே தசம எண்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்படி மேலே பார் கொடுத்துட்டா என்ன மீனிங் அப்படின்னா 0.3333 கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு மீனிங். இதை வந்து டெசிமல் பீரியட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எண்ணில் டெசிமல் பீரியட் என்ன? 1 தான். ஸோ முழு எண் என்ன? முழு எண் எதுவுமே இல்லை, 0. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் முழு எண் நமக்கு வேணும். அதுக்காக என்ன பண்ணணும்? 10ஆல மல்டிபிள் பண்ணணும். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 10ஆல மல்டிபிள் பண்ணா 10x ஈக்குவல் டு 3.333 வரும். சரியா? இப்படி வரும். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா இதை ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1ன்னு வச்சுக்கிறோம். இது ஸ்டேட்மெண்ட் 2ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து இதுல கால முறைமை அதாவது டெசிமல் பீரியட் அப்படிங்கிறது 1 தான். அதனால 10ஆல மல்டிபிள் பண்றோம். இதே 2ஆ இருந்ததுன்னா 100ஆல மல்டிபிள் பண்ணணும். இதே 3ஆ இருந்தது அதாவது 368 அப்படின்னா எப்படி வரும்னா 368 போயிட்டே இருக்கும். நம்ம 1000ஆல பெருக்கணும் ரெண்டு சைடும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரே ஒரு டெசிமல் பீரியட் தான். அதனால என்ன பண்றோம்? 10x அப்படின்னு 10ஆல பெருக்கிறோம். ஸோ x ஈக்குவல் டு 0.333 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆகும். 10x ஈக்குவல் டு 3.333 செகண்ட் ஸ்டேட்மெண்டாக வச்சுக்கோம். ஸோ இது ரெண்டையும் இப்போ செப்பரேட் பண்ண போறோம், கழிக்க போறோம். ஸோ இதுல இருந்து இதை கழிச்சு நாங்கள் அதாவது 3.3333 இருந்து 0.333 வரை கழிச்சா என்ன ஆகும்? இதெல்லாம் 0 ஆயிரும். இது மட்டும் 3ன்னு வந்துடும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? இந்த இடத்துல 3ன்னு வரும். இங்க வந்து எக்ஸ் அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு படிச்சிருப்பீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இந்த இடத்துல 10 இருக்கு. ஸோ 10x மைனஸ் இங்க x இருக்கு. x அதாவது ஸ்டேட்மெண்ட் 2 ஒன்று தானே கழிக்கிறோம். ஸோ இதையும் கழிக்கணும். அப்போ 9x ஈக்குவல் டு 3, x ஈக்குவல் டு 3/9, 1 3 3 9 1/3. இதுதான் ஆன்சர். அதாவது இப்போ இதை வந்து முழு என்ன நம்ம பின்னமா எழுதணும் அப்படின்னா இதுதான் ஆன்சர். இதை வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னா இப்படிதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இதே இன்னொரு சம் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்க 0.568. இதை வந்து பின்ன வடிவில் எழுத சொல்றாங்க. அந்த வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து இப்போ டெசிமல் பீரியட் எவ்வளோ இருக்கு? டெசிமல் பீரியட் 2. ஏன்னா 2க்கு மேலே தான் 2 லெட்டருக்கு மேலே பார் போயிட்டு இருக்கு. அதாவது மீனிங் என்னன்னா 0.5686868 மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதான் மீனிங். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த டெசிமலை வந்து நம்ம முழு என்ன கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ் இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது வந்து 10ஆல மல்டிபிள் பண்ணணும். இது வந்து மல்டிபிள் இன்ட்டு 10. 10x ஈக்குவல் டு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இல்லையா? 5.686868 இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ இது அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப என்ன பண்ணணும்? 100ஆல இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்து மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா டெசிமல் பீரியட் எவ்வளவு? 2. அதனால 100ஆல மல்டிபிள் பண்றோம். ஃபர்ஸ்ட் முழு எண்ணை கொண்டு வரதுக்காக, அதாவது ரிப்பீட்டட் இல்லாம முழு எண் இருக்கு இல்லையா? அதை வந்து இந்த பக்கம் நம்ம முழு எண்ணா கொண்டு வரதுக்காக நம்ம 10ஆல மல்டிபிள் பண்றோம். மறுபடியும் டெசிமல் பீரியட் 2 அப்படிங்கிறனால 100ஆல மல்டிபிள் பண்றோம். இந்த இடத்துல என்ன வரும்? 1000x ஈக்குவல் டு 5. இப்போ மறுபடியும் 2 ஸ்தானம் தள்ளி வைக்கணும். 568 மறுபடியும் 6868 இருக்கும். இப்போ ஸ்டேட்மெண்ட் நம்பர் இது 2. ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் 2ல இருந்து 1 கழிக்கணும். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன? 1000 x மைனஸ் இங்க 10x இருக்கு. 10x ஈக்குவல் டு 568.6868 மைனஸ் 5.6868 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்க எழுதிக்கலாம். அப்போ ஈஸியா இருக்கும். அந்த மைனஸ் வந்து இங்க எழுதிக்கலாம்.
5.6868. இது 0 0 0 ஆயிருமா? இது வந்து 8ல் 5 போச்சுன்னா மீதி 3 6 5 563 ஆயிரும். இது வந்து 990 x ஆயிரும் ஈக்குவல் டு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 563 டிவைட் பை 990. ஸோ இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டால் இதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு சம் கேட்டாங்கன்னா இப்படி தான் போடணும். சிம்பிளாக கேட்டுருவாங்க. பட் நமக்கு எப்படி எதை மல்டிபிள் பண்ணுறது எப்படி தெரியாது. இந்த ரூலை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸோ திரும்பவும் எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம திரும்பவும் இது தொடர்பான சம்ஸ் எல்லாம் நம்ம நிறைய கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அடுத்தது முக்கியமானது அல்ஜிப்ரா ஃபார்முலா. இதெல்லாமே நீங்கள் மறுபடியும் பண்ணிக்கணும். அதாவது இயற்கணிதம். அது வந்து a + b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் - b ஸ்கொயர், இதெல்லாமே மறுபடியும் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ எண்டில் வந்து அதுக்கான அந்த என்னென்ன ஃபார்முலா இருக்குங்கிறத நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ அதையெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூலக்குறியீட்டு விதிகள்னு சொல்கிறாங்க. மூலக்குறியீட்டு விதிகள். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இப்போ nth ரூட் ஆஃப் a பவர் n இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி எழுதலாம்னா இந்த n கேன்சல் ஆயிரும். ஸோ ஏன்னு எழுதலாம். இல்லைன்னா nth ரூட் ஆஃப் a உள்ள n போடலாம். ரெண்டு ஒரே மீனிங் தான். n கேன்சல் ஆயிரும். இதுக்கு மொத்தமாக மீனிங் என்னன்னா a தான். இதுக்கு பதிலாக இது எப்படி எழுதலாம்? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி nth ரூட் வந்து a 1/n ஹோல் பவர் n எழுதலாம். இப்போ புரியும் உங்களுக்கு. இது என்ன பண்ணணும்? நம்ம இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம். ஸோ 1/n இன்ட்டு n என்ன ஆகும்? n கேன்சல் ஆகிரும். பேலன்ஸ் இருக்கிறது a பவர் 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால வேல்யூ a. புரியுதா? அடுத்தது இதே தான். இப்போ nth ரூட் ஆஃப் a இன்ட்டு nth ரூட் ஆஃப் b ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ரூட் ஆஃப் b வச்சுக்கோம். அது வந்து எப்படி எழுதலாம்னா nth ரூட் ஆஃப் a இன்ட்டு பின்னு எழுதுவோம். நம்ம ஏற்கனவே அந்த வீடியோஸ்லாம் பார்த்த முன்னாடி அதுதான் மீனிங். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் சொல்கிறேன். அடுத்து இன்னொன்று. இப்போ n பார்க்குறோம். அடுக்கு வேற வேறையா இருந்ததுன்னா இப்போ nth ரூட் ஆஃப் a அப்படின்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதலாம்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது n ரூட் ஆஃப் a அப்படின்னு போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா மாற்றி கூட போடலாம். வெளியில் n உள்ள m a. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோதான். ரூட் ஆஃப் a அப்படியே இருக்கும். புரிஞ்சுதா? அடுத்தது nth ரூட் ஆஃப் a டிவைடட் பை nth ரூட் ஆஃப் b அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலா nth ரூட் ஆஃப் a பை b எழுதலாம். இதுதான் மீனிங். இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். a பவர் 1/n எழுதலாம், b பவர் 1/n எழுதலாம். ஏன்னா ஸ்கொயர் ரூட் அப்படிங்கும்போது அந்த n அங்கே போச்சுன்னா 1/n வந்துடும். இதை வந்து a பை b ஹோல் பவர் 1/n எழுதலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம வந்து இதில் வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதாவது கேன்சல் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அதனால இந்த எல்லா ரூல்ஸையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுதா? இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சொல்ல பொரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பொறுமையாக தான் சொல்கிறேன். சம் போட இன்னும் டீட்டெயிலாக நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். அடுத்தது பின்னங்கள். ஸோ பின்னங்கள் வந்து எப்படின்னா இப்போ 1/2 + 1/2 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம கூட்டுறதுல பெருசாக சிக்கல் இல்லை. ஏன்னா இது ரெண்டையும் பொதுவாக எடுத்துக்கணும். 2 அப்படின்னு இதில் வந்து 1 + 1 இருக்கு. ஸோ 2/2 இருக்கும். கேன்சல் பண்ணால் 1. ஸோ இதில் அதிலே தெரிஞ்சிடும். அரையும் கூட்டினா 1. ஸோ இப்படி தான் நம்ம கீழே பகுதி வந்து ஈவனாக இருந்ததுன்னா நாம் வந்து இப்படி பண்ணுவோம். ஸோ பகுதி மாறி இருந்தது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 + 1/4 இருக்குன்னா எப்படி கூட்டணும்? இது ஒரு பேசிக் தான். ஸோ இது பிகினர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டெப்பு. இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டுக்கும் பொது மடங்கு எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும். எடுத்தோடனே 2 4 பெருக்கிடக்கூடாது. 2 8ன்னு வந்துடும். ஸோ அது தவறானது. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2 4க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2ன்னு போடுறோம். 1 2 2 4 மறுபடியும் 2 1 1. ஸோ 2 2 4 இதுதான் பொது மடங்கு. அதாவது கீழே பொதுவானது எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இங்கே 4 இருக்கு. கீழே இங்கே 4 கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மேலே கீழே 2ஆல் பெருக்கணும். ஸோ இதையும் 2ஆல் பெருக்கினா என்ன ஆகும்? 2/4ன்னு வரும். ஆல்ரெடி 1/4 இருக்கு. அது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோமா? பகுதி 2 ஒன்றா இருக்கு. ஸோ 4 காமனாக எடுத்துக்கணும். இங்கே இது 2 மட்டும் தான் கூட்டணும். 2 + 1 3. கீழே கிடந்த வந்து பொதுவாக தான் எடுத்துக்கணும். ஸோ 3/4ன்னு வரும். ஸோ கூட்டல், பின்னங்களின் கூட்டல் இதுதான். ஸோ இது ஒரு பேசிக் மெத்தடு. நம்ம சின்ன பேசிக் மெஷர் தான் நம்ம மெத்தட் நிறைய தப்பு பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். இப்போ போன ஈக்குவேஷனில் பார்த்தோம் 1/2 + 1/4 பார்த்தோம். ஸோ இது ரெண்டு அதாவது பகுதி வந்து வேற வேறையா இருக்கு, தொகுதி சேமா இருக்கு. அதனால என்ன பண்ணோம்? கீழே இருக்கிறதுக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்தோம். இப்போ மேலே இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரே ஈவனாக கொண்டு வந்தோம். சேம் இதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். பட் இதில் எப்படின்னா 2/3 + 3/5ன்னு இருக்கு. இப்போ ரெண்டுமே வேற வேறையா இருக்கு. இதுக்கு பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா சேம் இது ரெண்டுக்குமே எல்சிஎம் எடுக்கணும்.
3 5 3ன்னா அதே தான், 5 நாளும் அதே தான் மினிமம் ஃபேக்டர். ஸோ 3 × 5 15 தான் கீழே நமக்கு வந்து பொது மடங்கு. இப்போ இங்கே 15 வரணும். ஆல்ரெடி 4 இருந்து, அதனால இந்த இதை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், 4 கொண்டு வரதுக்காக 2 மேலேயும் இருக்கணும். ஸோ இங்கே வந்து 15 இல்லை. ஸோ 15 2 இடத்துக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ரெண்டையுமே நம்ம இப்போ இது 15ஆல் பெருக்கணும், 5னா 3ஆல் பெருக்கணும், 3 5 இதையும் 3ஆல் பெருக்கணும். இதை 15 கொண்டு வரணும்னா 5ஆல் பெருக்கணும். ஸோ இதையும் 5ஆல் பெருக்கணும். ஸோ இப்போ பாருங்க 2 5 10 3 5 ப்ளஸ் 3 9 5 5. ஸோ இப்போ 15 காமனாக எடுத்துக்கணும், மேலே இருக்கிறத மட்டும் கூட்டணும். 19/15. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் சிம்பிள் தான். நம்ம சம் போட இன்னும் தெளிவாக பார்க்கலாம். கலப்பு பின்னம். ஸோ கலப்பு பின்னத்துடைய அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா, இங்கே ஈவு இருக்கும், இங்கே மீதி இருக்கும், இங்கே வகுக்கும் எண் இருக்கும். இதுதான் கலப்பு பின்னத்துடைய ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்க. இப்போ 17/3 கலப்பு பின்னமாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, வகுக்கணும். அதாவது 17 வந்து 3ஆல் வகுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 5 15 மீதி 2. ஸோ இதுக்கு மேலே போனால் டெசிமலில் போகும். ஸோ இப்போ பாருங்க, இது ஈவு, ஸோ இது மீதி, இது வகுக்கும் எண். ஸோ இப்போ 3 இடத்துல வாழ முடியாது. ஈவு என்ன 5 ப்ளஸ் மீதி என்ன 2, வகுக்கும் எண் என்ன 3. இதுதான் இப்போ வந்து 5 2/3 எழுதலாம். இதை திரும்பவும் கலப்பு பின்னம் இல்லாமல் பின்னமாக மாற்றணும்னு என்ன பண்ணணும்னா, இந்த 3 5 பெருக்கணும். அதாவது இங்கே என்ன இருக்கிறதா மீனிங், 5/1 + 2/3 இருக்கிறதா மீனிங். இப்போ நம்ம என்ன பண்ணணும், வழக்கம் போல இது ரெண்டுக்கும் எல்சியம் எடுக்கணும். எல்சியம் எடுத்தால் 3 தான் வரும். ஸோ இங்கே 3 வரணும்னா இங்கேயும் 3ஆல் பெருக்கணும். 5 15. ஸோ இங்கே 3 இருக்கிறதுனால எதாலும் பெருக்க தேவையில்லை, அப்படியே 2 போட்டுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 17/3 வந்துருச்சா? ஸோ இதுதான் மேட்டர். கலப்பு பின்னங்கிறதுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். இது தெரிஞ்சு வச்சுக்கினா போதும். அடுத்தது பின்னங்கள்ல கூட்டல் பார்த்தோம். இப்போ பின்னங்கள்ல பெருக்கல் பார்ப்போம். பெருக்கல் வந்து கூட்டல் அளவுக்கு கஷ்டம் இல்லை, ஈஸி தான். இப்போ 1/2 × 1/4 இருக்குன்னா பெருக்கலை பொறுத்துக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. இதை ரெண்டையும் பெருக்கணும், இதை ரெண்டையும் பெருக்கணும், அப்படியே அது வேண்டிதான். 1 1 2 8 முடிஞ்சு போச்சு. இதுதான் இருக்குல்ல ஈஸி. இதே வகுத்தல் நான் ஏற்கனவே சொன்னேன், 1/2 / 1/4 அப்படின்னா இந்த மாதிரி டிவைடர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பின்னத்துக்கு ரெண்டுமே பின்னமாக இருந்தால் ஒன்றை தலைகளாக மாற்றி 1/2 டிவைட் தலைகளாக மாற்றும் போது என்ன ஆகும், இந்த டிவைட் வந்து மல்டிப்ளை ஆயிரும். 4/1 ஆகும். இப்போ என்ன ஆகும், 1 2 2 4 2/1 வரும். ஆன்சர் 2. புரிஞ்சா உங்களுக்கு வகுத்தல் இது? ஸோ அடுத்தது இதில் வந்து நம்ம முக்கியமான எல்லா ஏரியாவும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ. இப்போ 2 4 3 6 அப்படிங்கிற வேல்யூ ஒரு 30 வரைக்கும் மினிமம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து கியூப் வேல்யூ ஒரு 10 வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கியூப் எப்படி இன்னும் ஷார்ட்டாக போடலாம், அது ஸ்கொயர் ரூட் எப்படி ஷார்ட்டாக எடுக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் போக அடுத்தது சம் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.